ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மல்லி சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப பிச்சைக்காரன் சொல்லி நம்ம விஜய்க்கு எல்லா உண்மையுமே தெரிய வருது. சுடர் இவ தான். இவ்வளோ நாளா வந்து நம்மள ஏமாத்திட்டு இருந்தா. சுடர் யாரு, எப்படியாப்பட்டவ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஜாதகத்தையுமே இப்போ அந்த பிச்சைக்காரர் ஃபோன் போட்டு விஜய் கிட்ட சொல்றாங்க. இது எப்படி நடந்துச்சு? இதனால வந்து விஜய் மிகப்பெரிய முடிவு எடுத்தாரு. என்ன முடிவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இப்ப என்ன நடக்குதுன்னா, மல்லி போயிட்டு பேசிட்டு வந்துடுறாங்க. பேசிட்டு வந்ததுக்கு அப்புறமே வந்துட்டு, அவ வந்தா நான் சொல்றேன். அவளுக்கு மட்டும் தான் வந்து சுடர பத்தின எல்லா உண்மையுமே தெரியுமா? அப்படின்ற மாரி சொல்லிர்றாங்க. உடனே வந்து மல்லியும், மனோகரனும் வெயிட் பண்றாங்க. எப்படா ஒரு பெரியவர் கால் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கேத்த மாரியே வந்து அவரும் வந்து கால் பண்ணிட்டாரு. கால் பண்ணி எங்க இருக்கீங்க? இந்த மாரி அவ வந்துட்டா, உங்கள பத்தி அவகிட்ட சொல்லியிருக்கா. வருவா. அவகிட்ட எல்லா உண்மையும் சொல்லுங்க. அவளே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல முடிவா சொல்லுவா அப்படின்ற மாரி சொல்லவுமே, அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயமா, இப்ப கொஞ்ச நாளா இந்த சுடருக்கும் இவளுக்கும் ஆகுறதே கிடையாது. சுடர் எத ஏமாத்தி விட்டா போல. அதனால நீங்க கண்டிப்பா வந்துட்டு நீங்க தேடி வந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் நம்பிக்கை சொல்லிட்டு ஃபோன வச்சுட்டாரு. இத வச்சு மனோகரன் பிளானும் பண்றாரு. ஃபர்ஸ்ட்டு அவங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனைன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, எரியிற எண்ணெயில எரியிற தீயில எண்ணெய ஊத்துற மாரி நம்ம ஊத்தி கொளுத்தி விடுவோம் மல்லின்னு சொல்லவுமே, எனக்கு ஒண்ணுமே புரியலண்ணா அப்படின்ற மாரி சொல்றாங்க. மல்லி உனக்கு ஒண்ணும் புரியாது. நான் பண்றத மட்டும் பாரும்மா அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. சரிண்ணே நான் பார்க்குறேன். என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன் அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க வர்றாங்க. வந்ததுமே வந்துட்டு, இந்த மாரி யாரு நீங்க என்ன வேணும் உங்களுக்கு? அப்படின்ற மாரி அவங்க கேட்கறாங்க. மல்லி சொல்றாங்க. இந்த மாரி சுடர் என் வாழ்க்கையே உங்க கையில தான் இருக்கு. சுடர்ன்னு ஒருத்தி வந்து என் வாழ்க்கைய வந்து அழிச்சுட்டா அப்படின்ற மாரி சொல்ல, அவ உன் வாழ்க்கைய அழிச்சிட்டாளா? அவ எங்க இருக்கிறா? அவள சமாதி பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் இவ்வளோ நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாரி சொன்னதுமே, மனோகரனுக்கு இது நல்ல சான்ஸா அமைஞ்சிடுது. உடனே வந்து சொல்றாங்க, சுடர் எவ்ளோ கேவலமானவ தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது எல்லாத்தையுமே வந்து சொல்றாங்க. ஓ! அவ அங்க தான் இருக்காளா? அவ வந்து என்கிட்டயே வந்து பல லட்சத்த வந்து திருடிட்டு போயிட்டா. என்கிட்டயே வந்து அடைக்கலம் தேடி கடைசியில என் தலையிலேயே கைய வச்சுட்டு போயிட்டா. அவள தேடி தான் நானும் இவ்ளோ நாளா வந்து அலைஞ்சிட்டு இருக்கேன். ஆனா வந்து எங்க கண்ணுக்கு சிக்கவே இல்ல. இப்ப நீங்க வந்துட்டீங்கல்ல. இதுக்கு மேல பாருங்க அவள நான் என்ன பண்றேன் அப்படின்ற மாரி சொல்லவுமே, உடனே மனோகரனுக்கு இதாண்டா நல்ல சான்ஸு. இத விடவே கூடாது அப்படின்ற மாரி மனோகரன் வந்து நெனச்சுட்டாரு. நெனச்சது மட்டும் இல்லாம மனோகரன் ஒரு முடிவுக்கும் வர்றாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப அவள வந்து எனக்கு அவ வேணும் அப்படின்ற மாரி அவங்க ஒரு பக்கம், மல்லி ஒரு பக்கம், எங்களுக்கு அவ வேணாம். அவங்கள உங்ககிட்ட சேர்க்கறதுக்கு நாங்க என்ன வேணா தயாரா இருக்கோம் அப்படின்ற மாரி சொல்ல, இப்ப என்ன அவள நம்புறது யாரு? எல்லாமே வந்து உன் புருஷன் தானே. உன் புருஷனுக்கே நான் எப்படி பெரிய ஆப்பு வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பிச்சைக்கார அண்ணா இருக்காங்களா, அவங்கள கூப்பிட்டு இந்த மாரி சுடர பத்தின எல்லா உண்மையுமே சொல்லு. என்கிட்ட தான் வந்து வேலை பார்த்தா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, எல்லா உண்மையுமே சொல்லு அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அதுக்கேத்த மாரியே வந்து விஜயும் வந்து அண்ணா எனக்காக சொல்லுங்க அண்ணே. நீங்க தானே எங்க வாழ்க்கைய காப்பாத்தி குடுக்கணும். உங்க கையில தான் இருக்கு எங்க வாழ்க்கையே அப்படின்ற மாரி சொல்லவுமே உடனே வந்து நீ வேற என்ன தங்கச்சின்னு கூப்பிட்டுட்டம்மா. உனக்காக நான் இது கூட பண்ண மாட்டேனா? வாம்மா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃபோன் பண்ணிட்டாரு. ஃபோன் பண்ணி இந்த மாரி ஹலோ சுடரா அப்படின்ற மாரி கேட்க, சுடர் வீட்ல தான் பேசுறாங்க. சொல்லுங்கம்மா அப்படின்ற மாரி சொல்ல, இந்த மாரி சுடர்லாம் அப்படி யாரும் இல்ல அப்படின்ற மாரி விஜய் சொல்றாங்க. இல்ல சுடர் சொல்லவும் விஜய் கொஞ்சம் டவுட் வந்துடுச்சு. என்னடா இது இவனும் சுடர்ன்னு சொல்றானே! மல்லியும் வந்து சுடர்ன்னு தானே சொல்லிட்டு இருந்தா. என்னவா இருக்கும் அப்படின்ற மாரி அவங்களுக்குள்ளயே வந்து குழப்பம் வர ஆரம்பிக்கவுமே என்ன பண்றது போறதுன்னு சொல்லிட்டு சுத்தமா புரியல. யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? அப்படின்ற மாரி கேட்குறாங்க. இந்த மாரி நான் சுடருக்காக ஃபோன் போட்டேன். நாங்க 2 பேரும் தான் சேர்ந்து பிச்சை எடுத்துட்டு இருந்தோம். இப்ப அவ கொஞ்ச நாளா வர்றதே இல்ல. அதான் என்னான்னு கேட்கறதுக்காக கால் பண்ணேன் அப்படின்ற மாரி சொல்லவும், பிச்சை எடுத்தீங்களா? என்ன உளறிட்டு இருக்கீங்க? அப்படின்ற மாரி கேட்கவுமே, ஆமா சாமி நானும் அவளும் ஃப்ரெண்ட்ஸு பிச்சை எடுத்துட்டு இருந்தோம். நெறைய ஃப்ராட் வேலை பண்ணிட்டு எங்க தான் போனான்னு தெரியல. அவள பார்த்தா கொஞ்சம் அனுப்பி விடுங்க அப்படின்ற மாரி சொல்லவுமே, இங்க விஜய்க்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது? இவன் பாட்டுக்கு என்னென்னமோ சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப வந்து குழப்பமாயிக்கிறாங்க. யார்யா நீ? என்னையா சொல்ற? அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே சொல்லவுமே விஜய் டோட்டல் கன்ஃப்யூஸ்ட். இப்பதான் வந்து விஜய் கன்ஃப்யூஸ் ஆகவே வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா வந்து ஏதோ ஒரு வகையில கன்ஃப்யூஸ் ஆனா மட்டும் தானே எல்லாத்தையுமே வந்து சரி பண்ண முடியும். அதனால இப்ப கன்ஃப்யூஸ் பண்ணி விட்டாங்க. அதனாலயே வந்து
அவங்களுக்கு என்ன பண்றது போறதுன்னு சொல்லிட்டு சுத்தமா புரியல. என்னடா இது இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து குழப்பத்தோட இருந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல தான் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப மல்லி சொல்றது உண்மையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் வந்து கெஸ் பண்ணவே ஆரம்பிக்கிறாங்க. விஜய் இப்பதான் வந்து கெஸ்ஸிங்குள்ளே போறாரு. ஒருவேளை மல்லி சொல்றது உண்மையா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் வந்து கெஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன விஜய் கெஸ் தான் பண்றீங்க, அதுக்குன்னு இவ்வளோ சீக்கிரமாலாம் கெஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. நான் இவ்வளோ நாளா விட்டுட்டு இப்ப வந்து கெஸ் பண்றேன்னு சொன்னா எப்படி? அது கண்டிப்பா வந்து ஏத்துக்க முடியாத ஒண்ணு தானே. அதனாலதான் இப்ப என்ன பண்றது போறதுன்னு சொல்லிட்டு சுத்தமா வந்து புரியாம திணறி போய் நிக்கிறாங்க. ஆனா கண்டிப்பா வந்து சீக்கிரமா எல்லாத்துக்குமே ஒரு பதில் கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக வந்து எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கட்ட தான் போகிறாங்க நம்ம மல்லி. அது இந்த பெரியவர் ஃபோன் பண்ணி சொல்லவுமே விஜய் டோட்டலாக வந்து கன்ஃபியூஸ் ஆகி நிற்கிறாரு. விஜய்க்கு என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியாமல் தான் திணறி போய் நிற்கிறாங்க விஜய். இதுக்கு மேலே தாங்க என்ன நடக்க போகுது, என்ன மாதிரியான பிரச்சனைலாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம மல்லி வந்துட்டு இவ்வளோ போராடுறாங்க. ஆனால் இந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவாக வந்து இது இருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நம்புறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. மல்லி வந்து எல்லாத்தையும் சரி பண்ணுவாங்களா, இல்லை விஜய் புரிஞ்சுப்பாரா மாட்டாரா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் ஓடிட்டு இருந்தாங்க. ஆனா இதுக்கு மேல வந்து எதுவுமே சரி பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தெளிவா வந்து புரிஞ்சுக்கிறாங்க. என்ன ஆக போகுது, இன்னும் பல பல பிரச்சனைகள்லாம் என்ன மாதிரி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். விஜய்க்கு உண்மை தெரிய வந்ததுல யாருக்கெல்லாம் சந்தோஷமோ அவங்கெல்லாம் வந்து மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. பிச்சைக்காரன் சொன்னதை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்ச விஜய். ஓகே, நல்லா இருக்கு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, இன்னும் பிரச்சனைலாம் வந்து எப்படி வெடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். விஜய் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க. ஆனால் இதுக்கு மேலே எதுவுமே பார்த்துக்க முடியாது அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு வந்து நிற்கிறாங்க. அப்போ என்ன நடக்க போகுது? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.